நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு KL ராகுல் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேப்டன் சுப்மன் கில் காயம் காரணமாக ஆடாத நிலையில் KL ராகுல் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒருநாள் போட்டிக்கான அணியில் ரிஷப் பண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி ரோஹித் சர்மாவும் கோலியும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். அஜய் வணக்கம், முழு விவரம். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக விளையாடும் இந்திய அணி, அதாவது ஒரு நாள் இந்திய அணி தற்பொழுது BCCI அறிவித்திருக்கின்றது. நவம்பர் 30ஆம் தேதி ராஞ்சியிலும், டிசம்பர் 3ஆம் தேதி விசாகப்பட்டினம் மற்றும் 6ஆம் தேதி விசாகப்பட்டினம் என 3 ஒருநாள் போட்டிகளில் தென்னாப்பிரிக்க அணி எதிர்த்து இந்திய அணி விளையாட இருக்கின்றது. இந்த போட்டிக்கான இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. KL ராகுல் தலைமையில் இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அணியிலே ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். காயம் காரணமாக சுப்மன் கில் அணியில் இடம்பெறாத நிலையில் அதற்கு மாற்றாக KL ராகுல் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த், வாஷிங்டன் சுந்தரும் அணியில் இடம் பிடித்திருக்கின்றார். குறிப்பாக இளம் வீரர் ருத்ராஜ் கெய்க்வாடும் அணியிலே இடம் பிடித்திருக்கின்றார். டெஸ்ட் தொடர், அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் தொடரிலே கழுத்தில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக அணியில் சுப்மன் கில் இடம்பெறாத நிலையில் மாற்று கேப்டன் யாராக இருப்பார்கள் என பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் KL ராகுல் இருப்பார் என்ற தகவலும் வெளியானது. தற்பொழுது BCCI KL ராகுல் ஓடி கேப்டனாக செயல்படுவார் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அணியில இளம் வீரர்கள் அணியிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட், பிரசித் கிருஷ்ணா, ஹர்தீப் சிங், ஹர்ஷித் ராணா உள்ளிட்டோர் அணியிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரும் இந்திய அணியிலே இடம் பிடித்திருக்கின்றார். 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாட இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி அஜய். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.